என்னோட மேக்கப் கிளாஸே வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்கறதே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். அதனால தான் நீங்க B3ல பார்த்தீங்கன்னா, we have the mild crowd. We don't have much crowd in our classes. எதனாலனா எல்லாருக்குமே வெளிய தெரியும். நான் வந்து டிராமா பண்ண மாட்டேன். இதெல்லாம் பண்ணா நீங்க வந்து ஒரு $1 மில்லியன் இதுல சம்பாரிச்சலாம். லேக் அண்ட் லேக் நீங்க சம்பாரிச்சு ஒரு என்ன மாரி நீங்களும் ஒரு பெரிய ஆள் ஆகலாம்லாம் நான் வந்து ஃபேக்கான ப்ராமிசஸ் கொடுக்க மாட்டேன். இந்த மாரி ஆகிறதுக்கு நான் நெறைய வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். நான் அம்மான்ற ஸ்டேட்டஸையே ஒரு சில டைம்ல விட்டு குடுத்துருக்கேன். ஐயோ! நான் இப்போதைக்கு அம்மா இல்லங்க. நான் இப்போ ஊர்ல இருக்கேன். என்னால அம்மான்ற ஸ்தானத்துக்கு கூட என்னால வர முடியல. என் குழந்தைக்கு இப்போ கூட என்னால அவனோட ஆனுவல் டேல என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. என் பையனுக்கு ஒரு உடம்பு சரியில்லனாலும் என்னால தூக்கிட்டு கூட போக முடியாது. கரெக்ட்டா என்னோட வொர்க் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள மட்டும் தான் என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இட்ஸ் நாட் அ ஈஸி திங். நீங்க சும்மானா வந்துட்டு நான் 15 டேஸ்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிடலாம்னு நினைச்சிட்டு வராதீங்க. இப்போ இந்த பேட்ச்ல கூட என் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். வந்த பிள்ளை வந்து நான் ரிக்ரெட் பண்ண முடியாத ஒரு கேள்வி கேட்டா. நான் அந்த பிள்ளைகிட்டயே சொன்னேன். கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் எந்த சேனல்ல இன்டர்வியூ எடுத்தாலும் நான் கண்டிப்பா அதை பத்தி சொல்லுவேனே நான் சொன்னேன் நான். ஷீ இஸ் நாட் கமிங் ஃப்ரம் ரொம்ப ஒரு வில்லேஜ் ஸ்டைல்ல இருந்து வரல. அந்த பிள்ளை ஒரு நார்மல் சிட்டில இருந்து தான் வரா. அவளுக்கு வந்து இங்க பேலட்ஸ் வச்சிருக்கேன். ஒரு ஐஷேடோ பேலட், ஒரு லிப்ஸ்டிக் பேலட். அவளுக்கு இதுலயே எது டிஃபரன்ஷியேட்னே அவளுக்கு தெரியல. ஆனா அவளுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் படிக்கணும், ஒரு மேக்கப் கோர்ஸ் படிக்கணும், நானும் பெரிய ஆள் ஆகணும்னு வந்துட்டாங்க. இதை நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பீங்க?